ஒரு முஃமினை பத்தி பேசுறாங்க. அந்த முஃமினுடைய செயல் எப்படி இருக்கும்னா ஆச்சரியமானதாக இருக்கும். என்ன அவருக்கு ஆச்சரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடியே விளக்கம் தர்றாங்க. ஒரு முஃமினுடைய செயல் ஆச்சரியமானதாக இருக்கும். அது என்ன ஆச்சரியம் சொன்னா, அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அவருக்கு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா உடனே என்ன செய்வாருன்னா அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார். அவருக்கு ஒரு இன்பமான ஒரு செய்தி ஒண்ணு வந்துச்சு, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவருக்கு ஏற்பட்டுருச்சுன்னா உடனடியாக அல்லாஹ்விற்கு அவர் நன்றி செலுத்துவார். அதே மாதிரி அவருக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சு, சோதனைகள், நெருக்கடிகள், கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா பொறுமையா இருப்பார். அந்த சோதனைகளையும் அந்த சிரமங்களையும் தாங்கி கொண்டு என்ன செஞ்சுக்குவாரு, பொறுமையா இருப்பாரு. மகிழ்ச்சி ஏற்படும் பொழுது அவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் பொழுது நன்றி செலுத்துகின்றாரு, அதுக்கு பகரமாக அல்லாஹ் அவருக்கு நன்மையை கொடுத்துருவான்.